இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறைய விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் அக்குபஞ்சர் சம்மந்தப்பட்ட சமயங்கள்லேருந்து இப்படி சமயங்கள் எப்படி அக்குபஞ்சரை அக்குபஞ்சரோட தத்துவத்தை தங்களுடைய வாழ்வியல் முறையாக பயன்படுத்தினாங்க, அதை எப்படி பிரச்சாரப்படுத்தினாங்க அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எல்லா சமயங்கள், பெரும்பாலான ஆதி சமயங்கள், தொழில் சமயங்கள் எல்லாமே இயற்கை வாழ்வியல்களையும் பஞ்சபூதங்களுடைய தத்துவங்களை தான் அடிப்படையாக வச்சா தங்களுடைய சமய தத்துவங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படிங்கிறதையும் நிறைய பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு முன்னோர்களுமே எந்த ஒரு விஷயத்தையும் இயற்கை கிட்டேருந்து தாங்கள் கற்றுக்கிட்ட எந்த விஷயத்தையுமே மறைச்சி வைக்காமல் தங்களுக்கு அடுத்த இருக்க சந்ததிகள் கிட்ட தொடர்ந்து, அதாவது சொந்த சுய சந்ததிகள் இல்லாத பொதுவெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது இயற்கை நேரடியாக எதையுமே உணர்த்தலை, எல்லா சூட்சங்களையும் தனக்குள்ள ஒழிச்சு வச்சிருந்தது. நம்மளுடைய முன்னோர்கள் இந்த இயற்கை கிட்ட இருந்து எல்லா இயற்கையுடைய இயக்கம் எப்படி இயற்கை இயங்குது, பஞ்சபூதங்கள் எதோடைய அடிப்படையில், எந்த இயக்கத்தோடைய அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சூட்சமத்தை படிப்படியாக இயற்கையோட தன்னுடைய நுட்பமான கூர்மையான அறிவு மூலமாக கற்றுக்கிட்டாங்க. சரி, இந்த நுட்பமான கூர்மையான அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒன்றுமே கிடையாது. பிரபஞ்சத்தோட இயக்கம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே பஞ்சபூதங்கள் தான் அதோடைய அடிப்படை. சரிங்களா? பிரபஞ்சம் மொத்தமுமே பஞ்சபூதங்களால் ஆனது. பிரபஞ்சம் இல்லை, இந்த அண்டமே, இந்த பேரண்டமே பஞ்சபூதங்களால் ஆனது. அப்போது இந்த பிரபஞ்சத்தோட இயக்கம் யார் இந்த பிரபஞ்சத்தை இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் தான் இயக்குறாங்க. இந்த பஞ்சபூதங்களை நம்மளால் பார்க்க முடியுமா? பஞ்சபூதங்கள் சொல்கிறோம். இப்போ மரம் அப்படின்னா மரம் வேறு, பொருள் சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் பஞ்சபூதங்கள் எதையுமே, ஆகாயம், காற்று, நீர், நிலம், இது நெருப்பு, இது எல்லாமே பஞ்சபூதங்கள். அதாவது நம்ம கண்ணில் பார்க்குறது எல்லாமே புறப்பொருள் தான், அகப்பொருள் கிடையாது. பஞ்சபூதங்களை கண்களால் பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் அடிப்படையான உண்மை. அதாவது இந்த அண்டம் பிண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அண்டம் அப்படின்னு ஔவையார் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, கண்களால் பார்க்க முடியாதது தான் அண்டம். நம்ம அண்டத்தில் வெளியில் பார்க்குறது எல்லாமே புறப்பொருட்கள் தான். அப்போ அண்டம் அப்படிங்கிறது மறைப்பொருள், கண்களால் பார்க்க முடியாது. அப்போது ஒவ்வொரு விஷயத்துலேயுமே கரு உரு ரெண்டுமே அடங்கி இருக்கு. புரியுதுங்களா? ஔவையார் சொல்ல வந்தது அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ அண்டம் பிண்டம் அப்படின்னு சொல்லும்போது அண்டம் அப்படிங்கிறது கருவாகவும் இருக்குது, உருவாகவும் இருக்குது, அக உயிர் சக்தியாகவும் இருக்குது, புற உயிர் சக்தியாகவும் இருக்குது. எப்படி அப்படின்னா, கருவா அண்டம் கண்ணுக்கு தெரியாத, அதாவது சில விஷயங்கள் மறைக்கப்பட்ட, இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிற உலகம் இல்லையா? அது மட்டும் அண்டம் இல்லை. அதுக்கு அடுத்தது என்னது? பிரபஞ்சம் அப்படிங்கிற பால்வெளி பகுதி, ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மட்டுமே அண்டம் இல்லை. அதையும் தாண்டி இன்னும் அண்டத்தோட வெளி போயிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. இது அக உயிர் சக்தியான கரு. அந்த கருவில் இருந்து தான் அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த பேரண்டம், அங்கேருந்து தான் அடுத்து ஸ்பேஸ் அப்படிங்கிற பால்வெளி, அதுக்கப்புறம் உலகம் அப்படிங்கிற இது எல்லாமே அந்த கருநிலையான அண்டத்தில் இருந்து தான் உருநிலையான இது எல்லாமே வந்தது, அது வழியாக வந்தது. அதே மாதிரி அக உயிர் சக்தி அப்படின்னா, அக உயிர் சக்தியாக உரைநிலையில் அங்கே அந்த பேரண்டம் இருக்குது. அதை கண்ணில் பார்க்க முடியாது, அது கருநிலை. அந்த கருவிலேருந்து உருப்பெற்று வந்தது தான் இந்த பால்வெளி அப்படிங்கிற ஸ்பேஸ். அப்புறம் பிரபஞ்சம் அப்படிங்கிற இந்த நமக்கு அந்த பிரபஞ்சத்திலேருந்து நமக்கு ஒன்று தெரிகிற ஒரு பார்ட் தான் உலகம். பிரபஞ்சம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம், அதையுமே நம்மளால் முழுசாக சொல்ல முடியாது. அப்போ அதையும் தாண்டின அண்டம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத கருநிலை. அதுலேருந்து வந்திருக்கிறது தான் இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த மேலே நம்ம பார்க்குற கோள்கள், அப்புறம் இந்த உலகம், இப்போ நம்ம பார்க்குற நிலம், இது எல்லாமே, இந்த கடல் எல்லாமே கண்ணில் பார்க்குற உருநிலைகள். அதே மாதிரி புற உயிர் சக்தி அப்படின்னு எடுத்துட்டா, அக உயிர் சக்தி அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத உயிர் சக்தி. புற உயிர் சக்தி அப்படிங்கிறது புறத்தில் கண்களுக்கு தெரியல பொருள் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ இது எல்லாமே பொருள் சார்ந்த விஷயங்கள். அக உயிர் சக்தி அப்படிங்கிறது உரைநிலையில் இருக்குது, அங்கேருந்து உருவாக்கப்பட்டது தான் இது. இதை தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க இல்லையா? உலகம் அப்படி அதாவது உலகம் வேறு ஷேப்பில் இருந்தது. அது இந்த கிருமிகளால் சிதைச்சி, இந்த பஞ்சபூதங்களால்
பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகள்னாலையும் கிருமிகளுடைய துணையோடும், அதாவது பொருள் சார்ந்த ஒரு விஷயத்தோடும் பொருள் இல்லாத அகவுயிர் சார்ந்த ஒரு விஷயங்களும் இணைஞ்சு இந்த அண்டத்தை வந்து உடைச்சி சிதைச்சி திருப்பி உருவாக்கப்பட்டது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது ஆய்வாளர்களோட இதுவும் ஒரு மிகச்சரியான ஒரு விஷயம்தான். இந்த உலகம் உருவானதுக்கான ஒரு என்ன சொல்ல, உலகம் எப்படி உருவானது அப்படிங்கிற ஒரு வரலாறுன்னு சொல்லலாம். இந்த பூகோள வரலாறு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி கருவாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுதான் பஞ்சபூதங்கள். இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருநிலை இருக்கும். அந்த கருநிலையிலேருந்து பிரிஞ்சு உருநிலைக்கு வர்றது தான் நம்ம கண்ணில் பார்க்குற புறப்பொருள், புற உயிர் சக்தி. இந்த புற உயிர் சக்தி தான் புறப்பொருள்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை தத்துவம் என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத கருவும் வெளிப்படுற உருவும் இணைஞ்சு தான் ஒவ்வொரு பொருளையுமே உருவாகும். அது அண்டமாக இருந்தாலும் சரி, இந்த மனித பிண்டமாக இருந்தாலும் சரி. இந்த பிண்டம் எப்படி வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக உயிர் சக்தி புற உயிர் சக்தி அப்படிங்கிற ரெண்டுத்தையும் இணைஞ்சது தான் இந்த பிண்டம். கருநிலையில் இருந்த உள்ள குழந்தை அதுதான் கருக்குழந்தைன்னு சொல்லுவாங்க. கருவாக இருந்து உருவாக மாறின அந்த கருக்குழந்தை புற உயிர் சக்தியோடு இணைஞ்சி வெளியில் அந்த உருவாக வெளியேறுது. அப்போது உள்ளே இருந்த கருவும் வெளிப்படும் போது உருவாச்சு. இந்த அதாவது குழந்தைன்றது பொருள் சார்ந்த ஒரு விஷயம். குழந்தையை பராமரிச்சுட்டு இருந்த பஞ்சபூதங்கள் கரு சார்ந்த ஒரு விஷயம். அப்போது கண்களுக்கு தெரியாத கருவும் வெளிப்படுற உருவும் தான் இணைஞ்சி அண்டத்தையும் உருவாக்குச்சு, பிண்டத்தையும் உருவாக்குச்சு. அப்போ பொருள் சார்ந்ததும் கண்ணுக்கு தெரியாத பொருள் இல்லாத உயிர் சக்தியும் இணைஞ்சது தான் எல்லாமே உருவாகும். எத்தனை விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இந்த அண்டம் பிண்டம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி கரு உரு அப்படிங்கிற தத்துவம், அக உயிர் சக்தி புற உயிர் சக்தி அப்படிங்கிற ஒரு இலக்கணம், பொருள் சார்ந்த ஒரு விஷயம் அதாவது கண்களுக்கு தெரிகிற பொருள் சார்ந்த விஷயமும் கண்களுக்கு தெரியாத உயிர் சக்தியும் இணைஞ்சு தான் இணைஞ்சு வெளிப்படுற விஷயங்கள் தான் இந்த அண்டமும் பிண்டம். இதை தான் இத்தனை விஷயங்களை தான் ஔவையார் மறைப்பொருளாக வச்சிருந்து அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான் என்பார் அதுதான் பார்க்க முன்னே அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த கடைசி 2 லைன்கள் வந்து இந்த கருவுரு தத்துவத்தையும் அகவுயிர் புறவுயிர் சக்தியையும் பொருள் இல்லாத ஒரு மறைப்பொருள், இது 2 மறைப்பொருள் வெளிப்படுற பொருள் அப்படிங்கிற விஷயத்தையும் உள்ளொடுக்கி இருக்கு. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னா இயற்கை கிட்டேருந்து எப்படி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இயக்கம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான இயக்கம் தான், பஞ்சபூதங்களுடைய இயக்கம் தான். சரிங்களா? அப்போ அந்த பஞ்சபூதங்கள் கிருமிகள், அதாவது ஒரு உயிர் சக்தி ஒரு அணுலேருந்து விலங்குகள் வரைக்கும் பரிணமிச்சு வந்தது தான். ஒரே ஒரு அணுவாக ஒரு உயிராக இந்த பிரபஞ்சத்தில் உருவான ஒரு அணுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை வளர்த்துக்கிட்டு தங்களுடைய செயல்பாட்டின் வழியாக 2 உயிரானது, 2 உயிரிலிருந்து 3 உயிர்களானது, 3 உயிருடைய செயல்பாடுகள் அடுத்தடுத்த முயற்சிகள் வழியாக 4 உயிர், அது இப்படியே 5 அறிவு, அதுக்கப்புறம் 6 அறிவு பெற்ற மனிதனா இறுதியான நிலை. இந்த தத்துவத்தை பிரபஞ்சத்தோடைய பரிணாம வளர்ச்சியை தான் வந்து நவராத்திரி குழு வந்து நமக்கு அறிவுறுத்துது. நவராத்திரி குழுவில் ஒவ்வொரு படிகளாக நம்ம கீழ்ப்படியிலேருந்து வைக்கணும் இல்லையா? 1 உயிர் ஜீவன்கள், 2 உயிர்கள், 3 உயிர்கள், 4 உயிர்கள் சொல்லி ஒவ்வொரு படியாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இது வந்து மனிதனுடைய பரிணாமம், எப்படி மனிதன் வந்து இந்த பிரபஞ்சத்தில் உருவானா அப்படிங்கிற தத்துவத்தை தான் இந்த நவராத்திரியுடைய குழு நமக்கு அறிவுறுத்துது. நம்ம முன்னோர்கள் எவ்வளோ நுண்ணறிவாளர்கள் பாருங்கள். அவங்களுடைய எல்லா விதமான வழிபாட்டு விஷயங்களுக்கு பின்னாடி மனித குல வரலாறு, பஞ்சபூதங்களுடைய தத்துவம், பிரபஞ்சம் உருவான கதை, இந்த உலகம் எப்படி பரிணமிச்சுது, இது எல்லாத்தையுமே இந்த எல்லாத்தையும் உணர்த்துறதுக்காகவும் இது எல்லாத்தையும் அதாவது அதோடைய தத்துவங்களை மறைச்சிட்டு வெளிப்படுற ஒரு விஷயங்களை மட்டும் இதை செய், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்குது, அதை நீ கண்டுபிடி அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு ஒவ்வொரு வழிபாடுகளும், ஒவ்வொரு புராணங்களும், ஒவ்வொரு முன்னோர்களுடைய ஒவ்வொரு செயல்களும் நமக்கு அறிவுறுத்துது. இதை நம்ம மதமாக பார்த்து ஒரு தனியாக கடவுளாக ஒரு விஷயத்தை உருவாக்கி, பொய்யான ஒரு விஷயத்தை உருவாக்கி, அதுக்கு பின்னாடி நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாட்டு முறைகளையும் செயல்களையும் கோர்த்து விட்டு
பிரித்து வச்சுட்டோம். இது பிற சமயத்தவரை வந்து அணுகாத அளவுக்கு, அதை பற்றின தத்துவங்களை வந்து தேட முடியாத அளவுக்கு, நம்மளுடைய சமயத்தை சேர்ந்தவங்களே கூட அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க தத்துவங்களை வந்து உணர முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸ்டென்ட் லெவலில் கொண்டு போய் மதவாதிகள் வச்சுட்டாங்க. இந்த மதவாதிகள் எங்கேருந்து வந்தாங்கன்னா, இடைப்பட்ட காலங்களில் இந்து சமயம் கிறித்துவ சமயம் எப்பெல்லாம் வந்து இந்த உலகத்தில் அறிமுகமாச்சோ அப்பத்திலிருந்து தான் வந்து நம்ம முன்னோர்களுடைய எல்லா விதமான தத்துவங்களும் பிரபஞ்ச கோட்பாடுகளையும் மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி பிரபஞ்சத்தோடைய தத்துவங்கள், பஞ்சபூதங்களுடைய தத்துவங்கள், இந்த பிரபஞ்சம் உருவான கதை, மனித குலம் பரிணமித்த இந்த பிரபஞ்சத்தை மனித குலம் உருவான பரிணமித்த வரலாறு, இது எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. எப்போ மறைக்கப்பட்டது? கிறித்துவ சமயமும் இந்து சமயமும் ஆதிக்கம் பெற்ற காலங்கள். இது ரெண்டுத்தையும் எப்போ வந்து எதுக்காக ஆதிக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம முன்னோர்களுடைய இந்த மாதிரியான அறிவு, இயற்கையை உணர்ந்து இயற்கையோட வாழ்ந்த இந்த இயற்கையை கூர்மையாக தங்களுடைய முன்னறிவில் வாசித்து தெரிஞ்சுக்கிட்டு அது அந்த இயற்கை வாழ்வியலை கடைப்பிடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, இதை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மதத்தை கொண்டு வந்தாங்க. பிற்பாடு மருத்துவத்தை கொண்டு வந்தாங்க. மதம்லேருந்து தான் மருத்துவம் அப்படிங்கிறது ஒன்று. மருத்துவம் அப்படின்னு ஏதாவது ஒரு சங்க இலக்கியங்களில் அந்த வார்த்தை இருக்கா பாருங்கள். மருந்துன்னு இருக்கும், மருத்துவம் இருக்கா? இக்காலத்தில் தான் சித்த மருத்துவம் வந்து சித்தர்கள் இருந்தாங்க, கோர்த்தது தான் எல்லாமே. மருத்துவம் கிடையாது, மருந்து தான் இருந்தது. அதுதான் திருவள்ளுவர் மருந்துன்னு சொன்னார். எங்கேயாவது ஒரு இடத்துல மருத்துவம் இருக்கா பாருங்கள் திருக்குறளில்? கிடையாது, மருந்து தான் இருந்தது. அவையார் எங்கேயாவது மருத்துவம் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்களா? புறநானூறு அகநானூறு எதுலையாவது மருத்துவம் கிடையாது, பயன்பாட்டில் இல்லை. மருந்து இருக்குது, மருந்துன்ற வார்த்தை இருக்குது, மருத்துவம் இல்லை, கிடையாது. தேடி பாருங்க, கண்டிப்பாக கிடையாது. மருத்துவன்ற வார்த்தையே கிடையாது. அப்போது மருத்துவம் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவும் பார்க்கல. மருந்துன்ற ஒரு அந்த புறப்பொருள் கூட தேவையில்லை அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே சொன்னாங்க. அப்போ மருந்துகள் அப்படிங்கிற ஒரு புறப்பொருள் பயன்பாட்டில் இருந்து இது தேவையில்லைப்பா, இதை வந்து நமக்கு அவசியம் இல்லை, இயற்கை வாழ்வியலை பின்பற்றினாலே மருந்து அப்படிங்கிற புறப்பொருள் தேவையில்லை, அகப்பொருள் ஆன கருவை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உருவாக எதுவுமே தேவையில்லை, அகவுயிர் சக்தியை நம்ம பலமாக வச்சுக்கிட்டோம்னா புறவுயிர் சக்தியான பொருள் சார்ந்த எந்த விஷயமும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தன்னுடைய அனுபவ புரிதல், இயற்கை கிட்டேருந்து கிடைச்ச அனுபவ புரிதலை வந்து சொல்லிக் கொடுத்தாங்க, பதிவு செஞ்சு வச்சாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம முன்னோர்களே வழிபாடின் வழியாக நமக்கு இந்த இயற்கையை உணர்த்துனாங்க. அப்போ ஒவ்வொரு படிகளும் இந்த நவராத்திரிக்குள்ள ஒவ்வொரு படிகளும் மனிதன் கடைசியாக தோன்றின வரலாறு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் எந்த விதமான கடவுளே கிடையாது, கடவுள் சக்தி அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே ஒரே சக்தி தான், பஞ்சபூதங்கள் தான் எல்லா சக்தியுமே. பஞ்சபூதங்கள் இயக்குறது தான் இந்த உலகம். பஞ்சபூதங்களுடைய வெளிப்பாடாதான், அதோடைய உருவ வழிபாடாதான் வந்து நம்ம பார்க்குறோம். இதுவுமே பார்த்திங்களா, நம்ம முன்னோர்கள் சமயம் சார்ந்த இந்த ரெண்டு விஷயங்கள், அதாவது மறைப்பொருளாக இருந்த விஷயத்துக்கு உருவங்களாக கொடுக்கணும் அப்படிங்கிற இயற்கை கிட்டேருந்து இந்த தத்துவத்தை கற்றுக்கிட்டாங்க. அப்போ கடவுள்களுக்கு எல்லாருக்குமே உருவம் எப்போ வந்தது? இந்த பஞ்சபூதம் வந்து உருவமாக வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான்.